வணக்கம் அன்பனேர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. நீங்கள் நல்லதை எதிர்பார்த்து தான் இந்த ஒவ்வொரு பதிவையும் வந்து பார்க்குறீங்கன்றது எனக்கு புரியுது. ஐயா, நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கிறனால தான் உங்கள் கண்ணில் இந்த பதிவு படுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நம்ம கையில் கிடைக்கும். அந்த அதிர்வலைகள் நமக்கான விஷயத்தை கொண்டு வந்து சீக்கிரமாக சேர்த்துருன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. அந்த வகையில் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, உங்கள் காதில் விழ வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் குழந்தைங்க யார் சிம்ம ராசிக்காரங்களா இருந்தாலும் இந்த பதிவை முழுமையாக பார்க்கும் பொழுது இந்த பதிவுக்கான அற்புதமான பலன்கள் என்னன்றது உங்கள் மனசாட்சியே சொல்லும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க சும்மா சாதாரண நபர்கள் இல்லை. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். ஐயா, இன்றைக்கி உங்களுக்கு கஷ்டம், ப்ராப்ளம் எல்லாம் இருக்கலாம், நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்காரங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினச்சதை விட ஒரு படி மேலேயே நீங்கள் உங்கள் லைஃப் அமைச்சிக்க போகிறீங்க. நீங்கள் நினைப்பீங்க இந்த இடத்த அடைஞ்சிட்டா போதும். ஆனால் உங்களுக்கான நான் சொல்லக்கூடிய இந்த சில விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கன்னா கடவுள் வந்து உங்களுக்கு இன்னும் பல மடங்கு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சரிங்களா? சிம்ம ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைச்சுக்கணுன்ற எண்ணமும் வெறியும் உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் பிறப்பிலேயே நீங்கள் தன்னம்பிக்கை கொண்ட நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இந்த இடத்த நான் அடைஞ்சிருவோம்ப்பா அப்படின்ற ஆணித்தனமான நம்பிக்கை இப்போ வரைக்கும் உங்கள் மனசில் இருந்துட்டு தான் இருக்கும். அதற்கான முயற்சிகள், அதற்கான ஓட்டங்கள், அதற்கான உழைப்பு எல்லாமே உங்ககிட்ட நிறைஞ்சு இருக்கும். ஆனால் இவ்வளவு இருந்தும் இவ்வளோ ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருந்து ஏன் சிம்ம ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்த இன்னும் அடைய முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால், இங்கே அவங்க மட்டும் இல்லையே, இங்கே அவங்கள சுற்றி பல மனிதர்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மனிதர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிந்தனைகள் கொண்டவர்கள். ஐயா, ஒரு 5 விரல் நம்ம கையில் இருக்கிற 5 விரல் கூட என்ன ஒரே மாதிரியாவா இருக்குது? அதே தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இவங்களுடைய நான் சில பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஐயா, சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் லைஃப்பில் உங்கள் கூடையே பயணிக்கிறாங்க பாருங்கள், அவங்களக்கிட்ட நீங்கள் அவங்க சரியான நபர்களாக இருந்துட்டாங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் வேறு லெவலு. உங்களுடைய உண்மையிலுமே உங்கள் லைஃபு வேறு லெவலில் வந்துடும். நீங்கள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சிருவீங்க. இதே சிம்ம ராசிக்காரர்கள் கூட துரோகத்தை செய்யக்கூடிய நபர்கள், ஏமாற்றக்கூடிய நபர்கள், பொய்யாக நடிக்கக்கூடிய நபர்கள் இருந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் உங்கள் காலை வாரி விட்டுட்டு போயிடுவாங்க. இதை நடைமுறையில் தன்னுடைய லைஃப்பில் ரியலாக பார்த்த சிம்மராசிக்காரங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது, எந்த அளவுக்கு இது நான் சொன்னது அசைக்க முடியாத உண்மைன்றது அதை லைவாக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் தன்னுடைய லைஃப்பில். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் கூட ஐயா இங்கே நல்லவர்களும் இருக்காங்க, உங்களுக்கேற்ற நபர்கள், உங்கள் நன்மைக்காக இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் வளர்ச்சியை பார்த்து மனசார சந்தோஷப்படக்கூடிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்கள் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதை விட வேறு என்ன வேணும்? கிடைக்கணும்ல, அதுதானே பெரிய விஷயம். சிம்மராசிக்காரர்கள் அது குறிப்பாக இந்த வரக்கூடிய ஆடி மாதம், ஐயா, ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன கிரகநிலைகள் மாற்றம் வருது, அதனால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்க இருக்குது, அதை நம்ம எப்படி நமக்கேற்ற மாதிரி சாதகமாக மாற்றிக்கிறது, எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு மிக மிக தெளிவான விளக்கத்தை இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே ஆன்லைனில் பார்த்துருக்க மாட்டீங்க. இவ்வளவு க்ளீனாக, தெளிவாக, விரிவாக ஒரு கணிப்புகளாகட்டும், உங்கள் லைஃபுக்கு தேவையான சில முக்கியமான சில குறிப்புகளும் நான் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு பதிவிலையும். அதனால தான் அமோக ஆதரவு, பிரம்மாண்ட ஆதரவு நம்மளுடைய பதிவுகளுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும். ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கான்னு சொல்லிட்டு எல்லா நாட்டில் நம் வாழக்கூடிய நம் சொந்தங்கள், நம் நண்பர்கள், நம் உறவினர்கள் எல்லாமே நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான். யாரும் வேற்று நபர்களே கிடையாது. அவங்களாம் அங்கே பார்த்திங்க நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, ஐயா உங்கள் பதிவு மிக மிக சிறப்பு, இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே என்னுடைய லைஃப்லேயே இந்த ஒரு பதிவு, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், உங்களுடைய உச்சரிப்புகள், அந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ளே அப்படியே ரத்தத்தில் கலந்த மாதிரி ஒரு வெறியை ஏற்படுத்துது, நல்ல ஒரு எதிர்காலம் எங்களுக்கு இருக்குதுன்னு நம்ப வைக்குது அப்படின்னு. இதைத்தான் நான் ஆணித்தனமாக இந்த இடத்துல இப்போயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம். நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வரப்போகிறீங்க.
இதை நீங்கள் ஆழமாக உங்கள் மனசில் விதைச்சு வைங்க. நான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய நபராக வருவேன். எந்த ஃபீல்டில் வேணாலும் இருங்க. நீங்கள் எவ்வளோ இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கீங்களா? கேவலமாக நினைக்காதீங்க. என்னங்க 4000 ரூபா சம்பளத்துக்கு நான் போகிறேன், இதெல்லாம் என்னங்க ஐயா? உங்களுடைய மனசை பார்த்து தான் கடவுள் வாழ்க்கை மாற்றுவார். அதுக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் வரலாம், அதை மறந்துடாதீங்க. எவ்வளோ பெரிய சோதனைகள் வேண்டுமானாலும் வரலாம், உச்சகட்ட சோதனைக்கு கூட போகலாம். ஆனால் அது எல்லாம் உங்களை செக் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இதனால தான் சில பதிவுகளில் நான் சொல்லிப்பேன், அனைத்தையும் இழந்தவன் தான் அனைத்தையும் பெற தகுதியான நபராக மாறுகிறான் எதிர்காலத்தில். ஆமாம், உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு நான் இவ்வளோ விஷயத்தை லைஃப்பில் இழந்துட்டேன் கிடையாது. அதை நினச்சி நீங்கள் மைனஸாக நினைக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக நாளைக்கு மாறப்போகுது. இங்கே எல்லாம் ஈஸியாக கிடச்சிட்டா நிலையாக நிற்காதுங்க. அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் புரிஞ்சு தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. உங்களுடைய ஆழ் மனதில் இந்த கோட்பாடுகள் நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். சிங்கம் காட்டுக்கே ராஜா. அப்படி சிம்ம ராசிக்காரங்க 50 பேர் இருந்தாலும் அங்கே தலைமை பண்பு கொண்ட நபர்களாக இருப்பீங்க. இந்த நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டவர்கள். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை ஆண்ட சில நபர்களும் இந்த ராசிக்காரங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த நபர்கள் ஏன் தடுமாறுறாங்க, எந்த இடத்துல சறுக்குறாங்க, அதையும் நம்ம கவனிக்கணும். யானைக்கும் அடி சறுக்கும். இங்கே எல்லா நேரமும் நம்ம நினச்ச மாதிரி ஐயா இங்கே அதாவது எல்லா நேரமும் நம்ம நினச்சதை நம்ம கொடுத்துறாது. சரிங்களா? சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது குறிப்பாக இந்த வரக்கூடிய ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம். ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், உணவுகள் தானமாக கொடுக்கறது, அன்னதானம் தருது, அனைத்து கோயில்களின் திருவிழாக்கள் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய மாதம். சூரியனின் நகர்வை வைத்து தாங்க ஒவ்வொரு மாதமும் கணக்கிடப்படுது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே ஆடி மாதம். ஆடி மாதத்தில் ஒரு அமாவாசை மிக மிக சிறப்பு. இந்த ஆடி மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அதையும் இப்போ பார்த்துருவோம். இந்த பதிவில் சில முக்கியமான கணிப்புகளை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த 20 நிமிஷத்தில் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லா தெளிவான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனசார கேளுங்க. இப்பையும் நான் மன நிறைவோடு சொல்கிறேன். பதிவை பார்க்குறவங்க நீங்கள் இந்த வார்த்தைகளை ஆழமாக நான் சொல்கிற வார்த்தைகளை ஆழமாக உங்கள் மனசில் விதைக்கிறீங்க பார்த்தீங்களா? பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். எதிர்காலம் நீங்கள் நினச்ச மாதிரி மிக சிறப்பாக உங்கள் கையில் ஒரு மாற்றங்கள் வருங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம லைஃப் மாறினது, ஒரு நல்லதோட என் லைஃப்பில் நடக்கலைங்க, பிறந்ததுலேருந்து எனக்கு இவ்வளோ கஷ்டங்க, என்னங்க நீங்கள் அது இதுன்னு பேசுகிறீங்க. நீங்கள் என்ன வேணால் என்னை திட்டுனாலும் பரவாயில்ல. ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது தான் கிடைக்கும். இன்னைக்கு சோதனைகளும் வேதனைகளும் உங்களுக்கு ஒரு சிற்பி சிலையை செதுக்குவதற்காக, அப்போ நம்ம பார்த்தா அந்த கல்லை போட்டு உடைக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் முடிவில் பார்த்தா அவர் செதுக்கியிருப்பார் சிலையை, அழகான சிலையாக மாறும். அதுதான் உங்கள் வாழ்க்கை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரை எடுத்த விஷயங்கள், ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு மாறுறாரு. இதனால் நீங்கள் என்னென்ன தடைகளை பார்த்துருப்பீங்க கடந்த காலகட்டம்? நீங்கள் சொல்லுங்கள் சிம்மராசி நண்பர்களே. எடுத்த திட்டங்கள், செய்த வேலைகளில் வந்த மைனஸ் ஆகட்டும், தோல்வி ஆகட்டும், நஷ்டமாகட்டும் உங்களால் வந்ததுன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லையா, உண்மையா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். ஐயா, நீங்கள் சிறப்பாக தான் வேலை செஞ்சீங்க, நீங்கள் வேகமாக தான் வேலை செஞ்சீங்க, நீங்கள் முன்னேற்றத்தில் ரொம்ப அக்கறையோடு தான் இருந்தீங்க. ஆனால் கூட சேர்ந்த நபர்கள் சரியாக இருந்திருக்க மாட்டாங்க. ஐயா, வீட்டிலேயே உங்களுக்கு எதிர்கருத்து கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பாங்களே, நீங்கள் ஏன் வெளியே அவ்வளோ தூரம் போகிறீங்க? அதனால தான் நான் சொல்கிறேன், சிம்ம ராசிக்காரர்களை புரிந்து கொண்டவர்களுக்கு தெரியும் உலகத்திலே இவங்க விட பெஸ்ட்டு யாரும் இல்லைன்னு. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்க எல்லோருக்கும் எல்லா பழக்க வழக்கமும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேர் கமெண்டில் கேட்பாங்க, ஏங்க சிம்ம ராசிக்காரங்களை என்னங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க? ஐயா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில நல்ல பண்புகள் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறந்த நல்ல பண்புகளை அவங்களா வளர்த்துக்கணும். இதே சிம்ம ராசிக்காரர்களில் மோசமாக யோசிக்கக்கூடிய நபர்களும் இருக்கலாம். எல்லா கேட்டகரி நபர்களும் ஒரு ராசியில் இருப்பாங்க. பொதுவான சில குணங்கள் தான் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பிட்ட சில குணங்கள் இருக்குன்னா பெரும்பாலும் அது எல்லாத்துக்கும் இருக்கும் தான். ஆனால் எல்லாரும் இந்த ராசியில் இருக்கிறவர்கள் அனைத்து 100% எல்லாம் நல்லவங்க தான் இருப்பாங்க நம்ம எப்படி
உறுதியாக சொல்ல முடியும். சில மோசமாக யோசிக்கக்கூடிய நபர்களும் அப்படி இருக்கிறவங்களும் மாறிடுங்கன்றது தான் நம்ம சொல்ல வரோம். ஏன்னா அது உங்கள் ராசிக்கான நல்ல பண்புகளே இல்லை. சிம்ம ராசிக்காரங்க யார் தலைமை பண்பு கொண்டவர்கள். அந்த தலைமை பண்பு கொண்டவர்கள் இடத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்து 10 பேர் கற்றுக்கணும். நீங்கள் தான் ரோல் மாடல் எல்லாத்துக்கும். சூரியன் கிரகங்களின் தலைவன், அவர் தான் உங்களுக்கு அதிபதி. சூரியன் வந்தால் தாங்க உலகத்துக்கே வெளிச்சம் வருது. நம்ம எந்திரிச்சு வெளியே போகிறோம் வரோம், நாள் விடியறதே சூரியனால தான். அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் தான் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விடியலை உருவாக்கணும். அந்த நல்ல பண்புகள் அவங்கக்கிட்ட இருக்கணும். சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கேது பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். சனி பகவான் வக்கரம் அடைகிறார். ராசி அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அப்போ இவ்வளோ மாற்றங்களும் இருக்குது. இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் பார்த்தா, குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கார். ஆடி மாதம் 10ஆம் தேதி 26/7/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். தொழில் அமோகமாக இருக்க வேண்டிய காலம் அது. பணவரவு சிறப்பாக இருக்க வேண்டிய காலம் அது. ஐயா, கிரகநிலைகள் இந்த நேரத்தில் இந்த பலன்களை கொடுக்கறதுக்கான அமைப்புகளை இருக்குது. இங்கே நீங்கள் அதை ஏற்றுக்காததும் அவரவர்களுடைய விருப்பம். ஏன் இதை நான் விருப்பம் சொல்கிறேன்னா, சில பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க, ஐயா இவ்வளோ கிரகநிலை மாற்றங்கள் வருது, இப்படியெல்லாம் மாற்றங்கள் வரதுனால இந்த பலன்கள் கிடைக்கும். ஆனால் எனக்கு கிடைக்கலையே, எனக்கே வரல அந்த விஷயம், எனக்கே நடக்கலை வரல கிடைக்கல. இந்த இல்லை இந்த இல்லைன்ற வார்த்தை முதல்ல நம்ம லைஃப்பில் இருக்கவே கூடாது. இல்லைன்ற வார்த்தை எங்கே இருக்கணும்னா, கவலைகள் இல்லை, சோதனைகள் இல்லை. ஐயா, நான் அதுக்கு தான் பல பதிவுகளில் நான் தெளிவாக சொல்கிறேன். இங்கே கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தாங்க இருக்கும். மனிதர்களும் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு மனநிலையில் யாருமே இருக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய விருப்பமாக போயிடுது. இப்போ நீங்கள் சொல்லி கேட்பாங்களா? சொல்லுங்கள். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கான பலன்கள் சொல்கிறனால தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்றது அந்த ராசிக்காரங்களுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அவங்க இப்போ நான் சொல்கிறத எல்லாம் கேட்டு மனசுக்குள்ளே நினைப்பாங்க கண்டிப்பாக, எதற்காக இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்கிறேன், இது எந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் உண்மையிலுமே கனெக்ட் ஆச்சுன்ற ஒவ்வொரு சம்பவமும் நான் சொல்ல அவங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகே, இவர் சொன்ன இந்த விஷயம் இந்த இடத்துல நடந்துச்சு, நமக்கு அதே மாதிரி சொன்ன இந்த விஷயம் இப்போ இங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒவ்வொரு ஞாபகமும் வரும் இப்போ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு. நான் அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ மாற்றங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அப்பப்போ மாறுறாங்க. திடீர்னு இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க, நாளைக்கு அப்படி பேசுகிறாங்க. இங்கே இது இயற்கையான விஷயம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெளிவாக உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுட்டிங்கன்னா இந்த வாழ்க்கை மிக மிக எளிது. என்னங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் பாருங்கள். ஐயா, இங்கே மனிதர்களுடைய மனம் அப்பப்போ மாறிட்டு தான் இருக்கும், கிரகநிலைகளும் மாறிக்கிட்டு தான் இருக்கும், அதற்கான பலன்களும் மாறி மாறி வந்துக்கிட்டு தான். இதெல்லாம் இயற்கையான விஷயம். இயற்கைக்கு எதிராக நம்ம எதாவது பண்ண முடியுமா? முடியாது. இங்கே ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. என்ன தெரியுங்களா? நம்முடைய எண்ணங்கள் மட்டும்தான். உங்களை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். மற்ற எந்த விஷயத்தையும், மற்ற யாருடைய விஷயத்தையும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் நினைப்பது தவறு. இதை ஏன் நான் சிம்ம ராசிக்காரங்க சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியும். மற்றவர்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு எல்லா விஷயத்திலும் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. இது நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம நினச்சபடியே எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது அது உண்மை இல்லை. அப்படி நடக்காது. அது நடக்காதுன்றது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் உணர்த்தி இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு மாற்று வழி என்னங்கன்னு கேட்டால், ஐயா உங்களை நீங்கள் சரியாக வழிமுறைப்படுத்திக்கோங்க. உங்களுடைய அதிர்வலைகள் மற்றவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணும். இது ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். இதுக்கு ஐயா இருக்கிற உண்மையே இதுதாங்க. நீங்கள் எங்கே போய் தேடினாலும் நான் சொன்ன உண்மை தான். கடைசியாக ஞானம் பிறக்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன உண்மைதான்றது தெரிய வரும். என்னங்க ஞானம் பிறக்கும்போதுன்னா, இங்கே யாரும் என்ன சொல்லியும் கேட்கவும் மாட்டாங்க, திருந்தவும் மாட்டாங்க. சில நபர்கள் கேட்பாங்க, சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் மாறுவாங்க, பெரும்பாலான நபர்கள் புரிஞ்சும் புரியாத மாதிரி போயிடுவாங்க. அப்போ
நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட நமக்கான நபர்களாக இருக்கணும்னா நம்முடைய நல்ல அதிர்வலைகள், நம்மளுடைய அந்த செயல்பாடுகள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுத்து நமக்கேற்ற நபர்களாக அவங்களையும் நல்லவங்களாக மாற்றணும். இதெல்லாம் எப்போங்க நடக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ பவர்ஃபுல்லாக உங்களுடைய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கான அந்த ஃபுல் மோட்டிவேஷனோட, பவர்ஃபுல்லான வைப்ரேஷனோட செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பக்கத்தில் தேவையற்ற நபர்கள், உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும், எல்லாரும் பற்றின உண்மையும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். சூழ்நிலைகள் காட்டிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பாருங்கள், இந்த கிரகநிலை மாற்றங்கள் இந்த மாற்றத்தை தரும் அப்படின்னு இந்த காலநிலைக்கான மாற்றத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுவேன். நடுநடுவில் அவர்கள் வாழ்க்கைக்கான சில முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லுவேன். இது எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் லைஃப்க்கான முழுமையான ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கான ஜாதக கட்டங்கள் மட்டும் பார்த்து இந்த நேரம், இந்த கிரகநிலை, இந்த மாற்றம், இந்த வழிபாடு, இந்த பரிகாரம்னு சொல்லிட்டு போயிட்டா, நடைமுறையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் இங்கே நிறைய இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதாங்க நீங்கள் சரியாக வாழ்க்கை அளவோடு எதையுமே உள்ளே கொண்டு வர முடியும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எந்த விஷயத்தை அளவோடு உள்ளே கொண்டு வரணுன்றது உங்களுக்கு புரியும். சில விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் விட்டிங்கன்னா அதை அளவோடு உள்ளே கொண்டு வரதா, அளவுக்கு மீறி உள்ளே கொண்டு வரதான்னு தெரியாமல் அந்த இடத்துல நம்ம தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்தில் எடுத்த முயற்சிகளின் தடைகள் என்னன்றதை இப்போ நான் சொன்னேன், பார்த்துருப்பீங்க. அந்த தடைகள் உடைத்தெறிய வேண்டிய நேரம். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கடவுளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே இங்கே நல்லது நடக்கும் தான். ஆனால் நல்லதை நினைக்கக்கூடிய உங்களுக்கும் நடக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். சேட்டைகள் பண்ணுவாங்க, ராவடி பண்ணுவாங்க, அங்கே குதிக்கிறது, இங்கே குதிக்கிறது, பக்கத்து வீட்டு குழந்தை போய் அடிச்சிடுறது, இந்த மாதிரி சில விளையாட்டுக்கு ரீதியாகவும் சில ராவடிகள்லாம் பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டிய நேரம். ஒரு பக்கம் சேட்டையும் பண்ணுவாங்க, ஒரு சில பக்கம் நல்ல பேரும் வாங்கி தருவாங்க. ரெண்டும் கலந்த கலவையாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த ஆடி மாதத்தில் எச்சரிக்கையாக என்ன விஷயத்தில் இங்கே இருக்கும்? மாத தொடக்கத்திலே செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் கோபம், ஆக்ரோஷம் அதிகமாக வரும். இதை தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். கோபம், ஆக்ரோஷம் இது எங்கள் பிறவியிலேருந்தே இருக்குங்க அப்படின்றீங்களா? சிம்ம ராசிக்காரர்கள் நினைப்பீங்க இப்போ மனசில், இந்த கோவம்லாம் நான் பிறந்ததுலேருந்தே இருக்குங்க, என்னமோ புதுசாக இந்த ஆடி மாதத்தில் தான் கோவம் வருன்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. ஐயா, பிறவியிலேயே சிம்மராசிக்காரங்களுக்கு கோபம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம யோசிக்கணும். ராசி அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதால் எதிலும் நிதானமாக தான் நீங்கள் சிந்தித்து செயல்படணும். எது உங்களுக்கு மைனஸ்ன்னு தெரியுதோ அதை நடக்க விடாமல் பார்த்துக்கிறதா புத்திசாலித்தனம். ஏற்கனவே அஷ்டம சனி நடந்துட்டுருக்கு. சனி பகவான் குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்குறாரு. கடன் மட்டும் வாங்கிடாதீங்க நண்பர்களே. கடன் மட்டும் முடிஞ்சளவுக்கு, வேறு வழி இல்லைங்க, கடன் வாங்கி தான் ஆகணும், அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறன்னா வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். ஆனால் அதை தாண்டி நண்பர்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன், சொந்தக்காரங்களுக்கு அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு எங்கேயும் கடனை வாங்கி எங்கேயும் பண்ணிடாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல உங்களுடைய மேற்பார்வை நிச்சயமாக இருக்கணுங்க, அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? கணவன் மனைவி மோதலை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக ஐயா சிம்மராசிக்கார நண்பர்களே, நான் சில பதிவுகளில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம் சிம்மராசிக்காரங்களுக்கு. குடும்ப வாழ்க்கை சிம்மராசிக்காரர்களை உயர்த்த போவதும் குடும்ப வாழ்க்கை தான். அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் அவங்கள அப்படியே சைலண்ட்டாக ஒதுக்கி வச்சுறதும் குடும்ப வாழ்க்கை தான். அது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு புரியும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை தான் அவங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றதே நிர்ணயம் செய்யும். ஆகவே தயவு செஞ்சு கணவன் சிம்மராசியாக இருந்தாலோ மனைவி சிம்மராசியாக இருந்தாலோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் நம்ம பதிவை பார்க்குறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், விட்டு கொடுத்து அதிகமாக கோபப்படாமல், உங்களுக்கு பிடிக்காத சில விஷயத்தை அவங்க பண்ணாலும் அதை எடுத்து சொல்லி புரிய வச்சு உங்களுக்கான வாழ்க்கையாக சிறப்பாக அமைச்சுக்கோங்க. கணவன் மனைவி மட்டும் இந்த ராசியில் ஒற்றுமையாக இருந்துட்டீங்க, யார் நினச்சாலும் உங்களை முன்னேற்றத்தை தடுக்க முடியாதுங்க. யார் என்ன பிளான் பண்ணாலும்
சத்தியமாக சொல்கிறேன், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது. இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு உங்கள் வாழ்க்கை போகும். இதே சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம் அது இதுன்னு வந்துச்சுன்னா, சும்மா ரோட்டில் போகிறவன் வந்து கூட 2 நிமிஷத்தில் பெரிய சண்டையை உருவாக்கி விட்டு போயிடுவான். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கே புரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த அதுவும் இன்னொரு சில விஷயம் இருக்குது, என்னன்னு சொல்லிடுறேன். பயணங்கள் இந்த நேரத்தில் குருவும் சுக்கிரனும் இணையும் போது பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொழில், ஆவணங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்மறை சிந்தனைகள், நெகட்டிவ் வைப்ரேஷன் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதை தான் தடுக்க வேண்டிய நேரம். தேவையில்லாத மனசில் அதை இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டிய நேரம் இது இல்லை. சிவன் கோவில் சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில். சரிங்களா? ஆகவே சிம்ம ராசிக்கார நண்பர்களே, ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கான பதிவுகள், அந்த வாரத்துக்கான பதிவுகள், அந்த மாதத்துக்கான பதிவுகள் கொடுக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நல்லா இருக்க போகிறீங்க, எதிர்காலம் நல்லபடியாக இருக்க போகுது. இன்றைக்கி வரக்கூடிய கஷ்டத்தையும் பிரச்சனையும் பார்த்து ஏங்க நீங்கள் உடஞ்சி போய் உட்காடுறீங்க? இங்கே நீங்கள் நினைக்கலாம் சில பேர், உங்களுக்கு என்னங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க, எவ்வளோ பிரச்சனை கஷ்டம்னு எங்களுக்கு தாங்க தெரியும். ஐயா, இது எல்லாம் பார்த்த நபர்கள் தான் நம்பலும். சரிங்களா? எல்லா அனுபவ பாடத்தையும் பார்த்த நபர்கள் தான், எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தருடைய கஷ்டம் எப்படி, வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. சும்மா ரோட்டில் ஓரமாக நம்ம போயிட்டு இருந்தால் கூட எவனோ ஒருத்தன் வண்டியில் வந்து இடிச்சுட்டு போயிடணும். அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத, சாத்தியம் இல்லாத வாழ்க்கையாக இருந்துட்டு இருக்குது இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வாழ்கிறதே பெருசுங்க, நான் இருக்கிறதே பெருசுன்ற நிலைமைக்கு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட காலநிலையில் நல்லதை பெறதுக்கு வெளியில் எதையும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாறணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. மாற்றத்தை கொண்டு வரணும். அது ஒவ்வொருத்தரும் உங்ககிட்ட தான் கொண்டு வரணும். அப்போ தான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதும், சமுதாயமே சிறந்த சமுதாயமாக மாறிடும். நம்ம அடுத்தவங்களை அது இதுன்னு சொல்லி இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்லக்கூடிய இவ்வளோ நல்ல விஷயத்துக்கே சில பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து திட்டுறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதுக்கு நீங்கள் நினைப்பீங்க சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் நல்லதை சொல்கிறோம், அதுக்கே வந்து திட்டுறாங்க. ஆனால் யூடியூப்பில் இன்னும் என்னென்னமோ யாரோ எவ்வளோ நெகட்டிவாலாம் பேசி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அவ்வளோ லைக்கு, கமெண்ட்டு. சரி, பரவாயில்ல, விடுங்க, நம்ம அதை பற்றிலாம் இது பேச வேண்டாம். ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சகோதரனா, உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நான் சொன்ன இந்த கணிப்புகள், இந்த தகவல்கள் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் நான் கொடுக்குறேன். உங்கள் நண்பராக நான் பேசுகிறேன், உங்கள் மனசாட்சியாக நான் பேசுகிறேன், உங்கள் சொந்த பந்தமாக நான் பேசுகிறேன். உங்களை எல்லாருமே இந்த 10 லட்சம் சந்தாதாரர்கள் மேலே இப்போ வந்துட்டோம். இவ்வளோ பேருமே என்னுடைய நண்பர்கள் தான், சொந்த பந்தம். உங்களுக்கும் நான் ஒரு நண்பர் தான், உங்கள் மனசாட்சி தான் நான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கொடுக்குற பதிவுகளை தெளிவாக முழுமையாக பாருங்கள், நல்ல மாற்றத்தை பெறுங்க. என் வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலே போதும், அதுவே எனக்கு போதும். அதன் மூலமாக உருவாகும் பாருங்கள் ஒரு வைப்ரேஷன், அதன் மூலமாக ஒரு மாற்றம் கிரியேட் ஆகும் பாருங்கள் உங்கள் மனசில். அதுதாங்க நீங்கள் யாருன்றதை உணர்த்தும், அதுதான் நீங்கள் யாருன்றதை ப்ரூஃப் பண்ணும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இந்த மூலிகை சாம்பிராணி பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஐயா, மெசேஜ் பண்ணிவிட்டு நான் ரிப்ளை வரலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, வாங்கினவங்களே திரும்ப கேட்டுட்ருக்கனால ரிப்ளை பண்ண எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தர் நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இன்னும் ஒரு 10-15 பேர் மெசேஜ் பண்ணிடுறாங்க. அப்புறம் நான் வந்து பார்த்தேன்னா அவங்களுடைய மெசேஜ் லாஸ்ட்டில் போயிடுது. தேடி தான் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் சூழ்நிலை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே அவங்க வீட்டுக்கு நம்மளுடைய சாம்பிராணி வந்து சேரும். இதுக்காக தான் அந்த சாம்பிராணி நம்ம கொடுத்தோம், இந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு. அதனால தான் அதில் வந்து அந்த மூலிகைகள் எல்லாமே பவர்ஃபுல்லாக நம்ம இதில் ஆட் பண்ணதுக்கு காரணமே அதுதான். வெட்டிவேறு, நாய்க்கடுகு, வெண்கடுகு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, வில்வ இலைப்பொடி, வேப்ப இலைப்பொடி, மருதாணி விதை, குங்குளியம், பால் சாம்பிராணி, கிராம்பு, இது எல்லாமே இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு மூலிகைகளுமே பவர்ஃபுல்லானது. அப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ற அந்த இடம் எப்படி இருக்கும்? கெட்டதை அடித்து துரத்திட்டு நல்லதை உள்ளே கொண்டு வரும். அதனால் அந்த நம்பிக்கையில் தான் கொடுத்தோம். வாங்கினவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சுது. தொடர்ந்து வாங்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். புதுசாக ஆர்டர் பண்ண நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த புதுசாக ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். ஐயா,
பல பதிவுகள் நம்மளத பார்த்துட்டு ஏற்கனவே நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி வரும். இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகம் அனுப்புகிறீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கான முழுமையான நேரத்தை எடுத்து கரெக்டாக உங்களுக்கான கணிப்புகளை கொடுக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு மேலோட்டமாக சொல்லிட்டு போகக்கூடாது, டைம் இல்லைன்றதுக்காக. அதனால் நேரம் காலம் ஒதுக்கி தான் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கோச்சிக்காதீங்க. நேரம் காலம் பற்றாக்குறையாக இருக்குது. அதனால தான் இந்த சாம்பிராணிக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கே நைட்டு நான் 10-10:30க்கு மேலே தான் நான் ரிப்ளையே பண்ணுறேன். அதுக்கே எனக்கு மனசு சங்கடமாக இருக்குது. என்னடா நைட் டைமில் போய் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோமேனு. என்ன பண்ணுறது, எனக்கு நேரம் காலம் அப்படி ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.